சென்னை பூந்தமல்லி அருகே நசரத்பேட்டையில் தங்கியிருந்த வங்கதேசத்தை சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இந்த கைதுக்கான காரணம் என்ன? விவரங்களை சொல்லலாம். சென்னை பூந்தமல்லி அருகே நசரத்பேட்டை என்ற இந்த பகுதியில 2 பெண்கள் உட்பட 8 பேர் வங்கதேச நாட்டைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருந்தார்கள் என கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் போன்ற முகவரியுடன் அவர்கள் இங்கே ஒரு கூலித்தொழிலுக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். நசரத்பேட்டை பகுதியில் தங்கியிருந்த தகவல் போலீசாருக்கு கிடைத்து அவர்களை 8 பேரையுமே சட்டவிரோதமாக இங்கு தங்கியிருந்ததாக கைது செய்திருக்கிறார்கள். கடந்த வாரம் இதே போன்று அதற்கு அருகிலே பூந்தமல்லிக்கு அருகிலேயே மாங்காடு பகுதியில 33 பேர் இதே போன்ற வங்கதேச நாட்டினர் டெல்லி போலீசாரால் தகவல் தெரிவிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர்கள் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அதன் தொடர்ச்சியாக விசாரணை செய்ததில் தான் மேலும் 8 பேர் இவர்கள் தங்கியிருப்பதும் இவர்கள் அந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிக்கக்கூடிய தொழிலாளிகள் போன்று இவர்கள் தங்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. வேறு என்ன காரணத்திற்காக வந்தார்கள், இங்க வெறும் தினக்கூலிக்காக இங்க அடைத்து வரப்பட்டார்களா அல்லது வேறு எதுவும் காரணத்திற்காக வந்திருக்கிறார்களா என்ற கோணத்துல தொடர்ந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய அடையாள அட்டைகளை எல்லாம் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 2 தினங்களுக்கு முன்புதான் சென்னை தலைமைச் செயலகத்துல உள்துறை செயலாளருடன் காவல்துறை அதிகாரிகள் தொடர்பான ஒரு ஆலோசனை நடத்தினார்கள். வங்கதேச நாடு, அதே போன்ற நேபாளம், பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு இந்தியாவினுடைய எல்லையோர நாடுகள் மட்டும் இல்லாமல் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்களும் சட்டவிரோதமாக இங்கே அவர்கள் தங்கியிருக்கிறார்களா, அவர்கள் குறித்த தகவல்கள் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டுபிடித்து அவர்களை வெளியேற்றுவதற்கோ அல்லது அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கோ இந்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் வங்கதேச நாட்டைச் சேர்ந்த மேலும் ஒரு 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர் விசாரணையிலும் இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.